இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று இந்த ஷோ பற்றின கருத்துக்களை கேட்டிருந்தோம். நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்லாம் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்கள் தான் எங்களை ஊக்கப்படுத்துது. இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 324 புள்ளிகள் சரிஞ்சு 23,559 நிறைவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 984 புள்ளிகள் சரிஞ்சு 77,690 நிறைவடைஞ்சிருக்கு. டீட்டெயிலாக பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசிடலாம் வாங்க. சார் வணக்கம். மாலை வணக்கம் சிபி. நிஃப்டி சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் இறங்கியிருக்கு. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் வரோம் இறங்கும் மார்க்கெட் அப்படின்னு. இந்த அளவுக்கு இறங்கும்னு எதிர்பார்த்தீங்களா? ஒரே வேகத்துல இறங்குங்கிறது எதிர்பார்க்கல. சில சமயம் இந்த மாதிரி இறங்குறது நல்லது. ஒரு பாட்டம் ரீச் ஆயிட்டு அப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக் அல்லது ஒரு ரிட்டர்ன்ங்கிறது இருக்கும். இல்லைன்னா இதே இறக்கம்ங்கிறது ஒரு இட் வில் ஸ்ப்ரெட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம், லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். அதுக்கப்புறம் அது கரெக்ஷன் வரும். ஸோ ரெண்டுமே நல்லதுதான். நம்ம முதலீட்டாளராக இருக்கும் போது இதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. பட் இதுல என்ன விஷயம்னா, இன்னைக்கு சென்செக்ஸ் 984 புள்ளி இறங்கி இருக்குன்னா கூட நேத்து மாதிரியாவே அதுல பாதிக்கும் மேல கிட்டத்தட்ட 500 புள்ளிகள் இறங்குவதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா 5 வங்கிகள், வங்கித்துறை சார்ந்த பங்குகள், ஐசிஐசிஐ வங்கி, HDFC வங்கி, ஸ்டேட் பேங்க், ஆக்சிஸ் வங்கி, கோட்டக், இந்த வங்கிகளுடைய பங்கு விலை இறக்கம் காரணமாக, ஏன்னா இன்னைக்கு பேங்க் இண்டெக்ஸே 3% இறங்கி இருக்கு. PSU பேங்க் இண்டெக்ஸ், பிரைவேட் பேங்க் இண்டெக்ஸும் இறங்கி இருக்கு. சோ அதன் காரணமாக 500 தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 480 புள்ளிகள் அல்லது 485 புள்ளிகள் சென்செக்ஸ்ல இறக்கத்துல இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஏன் சார் பேங்க் செக்டர் இறங்குறதுக்கான காரணம் என்ன? இன்ஃபேக்ட் எக்கானமி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. அப்படிங்கும் பொழுது என்ன ஒரு பயம் வரும்னா அடுத்து வரக்கூடிய காலாண்டுகள்ல வாராக்கடன் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கோ. ஏன்னா தொழில் தேக்க நிலையில் இருக்கும் பொழுது வட்டி கட்ட முடியாது, அப்ப கடன் திருப்பி கட்ட முடியாது, அப்ப வங்கிகளுடைய லாபத்தை அது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அது ஒரு கன்சர்வேட்டிவா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அவ்வளவுதான். இது ஒரு பேனிக்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ங்கிறது நடக்கும். ஆனால் வங்கித்துறை பங்குகள் பொதுவாகவே ரொம்ப பெரிய அளவுல அதிகரிக்கல. அதனால இந்த இறங்குறதுங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. இது எவ்வளவு நம்ம இது ஒரு லெவல் வைக்க முடியாது. பட் நார்மலை விட கொஞ்சம் அதிகமா இறங்கி இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். இன்னும் இதே லெவல்ல இறங்குச்சுன்னா அடுத்த ஒரு நாட்கள் இந்த இறக்கம் தொடருமானால் வங்கித்துறை பங்குகள் நீண்ட கால அடிப்படையில முதலீடு செய்பவர்களுக்கு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் வாங்க துவங்குவதற்கான ஒரு விலையை நோக்கி செல்லும் நான் நினைக்கிறேன். பேங்க் செக்டர் இறங்கியிருக்கு சார். வேற என்னென்ன செக்டர்லாம் ரொம்ப அடி வாங்கியிருக்கு இந்த இறக்கத்துல? இன்னைக்கு அக்ராஸ் த போர்ட் எல்லா செக்டாருமே இன்னைக்கு இறக்கத்துல தான் இருந்திருக்கு. பேங்க் தவிர ரியாலிட்டி செக்டாரும் 3% இறங்கி இருக்கு. மற்றதெல்லாம் 2%, 1%. இந்த செக்டாரை தவிர்த்துட்டு பார்க்கும் பொழுது குறிப்பாக இந்த ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப்னு பாக்குறோம். அதுல பார்க்கும் பொழுது ஸ்மால் கேப், மைக்ரோ கேப், இந்த 2 செக்டார், இந்த குறியீடுகள் மட்டுமே 3%க்கு மேல இன்னைக்கு இறங்கி இருக்கதை நம்ம பார்க்க முடிஞ்சது. பிராடர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாலும் இன்னைக்கு சென்செக்ஸ்ல 3 பங்குகள் மட்டுமே விலையேற்ற பங்குகள், 27 பங்குகள் விலை இறக்க பங்குகள். நிப்டிலையும் அதே மாதிரி வெறும் 6 பங்குகள் மட்டும்தான் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 44 ஸ்டாக்ஸ் ட்ரெண்ட்ல இருந்ததை பார்க்க முடிந்தது. பிராடர் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மும்பை பங்கு சந்தையில 4067 பங்குகள் வணிகமாயிருக்கு. அதுல வெறும் 680 பங்குகள் மட்டும்தான் விலையேற்ற பங்குகள். 3290 பங்குகள் இன்னைக்கு விலை இறக்க பங்குகளாக தான் இருந்திருக்கு. நிப்டி அது NSE எடுத்துக்கிட்டாலும் 419 பங்குகள் மட்டும்தான் இன்னைக்கு ரைஸ் ஆயிருக்கு. 2394 பங்குகள், கிட்டத்தட்ட ஒரு 5-6 மடங்கு விலை குறைந்த பங்குகளாக விலை குறைந்து முடிவடைஞ்சிருக்கதை பார்க்க முடிகிறது. ரொம்ப குறிப்பா ஒரு விஷயம் டெக்னிக்கல்ஸ்ல பார்ப்போம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல 200 டே எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க, 200 DMA. அதுபடி பாத்தீங்கன்னா அந்த 200 டே DMAங்கிறது 23,556 அப்படிங்கிற அளவுக்கிட்ட இருக்கு. இப்ப அதை கட் பண்ற மாதிரி லெவல், அது அந்த லெவலை டச் பண்ணிருக்கு இன்னைக்கு. சோ இது ஒரு பேசிக்கலா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். ஒரு பெரும் வீழ்ச்சி நடக்கும் பொழுது இந்த சப்போர்ட் அடுத்த ஒரு நாட்கள் பிரேக் ஆகி இன்னும் இறங்குனுச்சுன்னா ஒரு இது வரைக்கும் நடந்ததை நம்ம ஒரு புல்லிஷ் மார்க்கெட்ல ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன் எடுத்துக்கலாம். பட் இதற்கு மேலும் அடுத்த ஒரு நாட்கள் தொடர்ந்து இறக்கத்துல இருக்குமானால், அதுவும் கடுமையான வீழ்ச்சி இதே போல இன்னைக்கு இருக்கிறது போல இருக்குமானால், தென் புல் மார்க்கெட்டினுடைய தற்காலிகமாக ஒரு எண்டுக்கு வந்துட்டு தான் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனா எடுத்துக்கிட்டு அடுத்தது ஒரு அது பேர் மார்க்கெட் சொல்ல முடியாது, ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு நோக்கி பெரும்பாலும் சென்றுவிடும். இறக்கத்துல தான் இருக்கும். ஒவ்வொரு முறை மேலிடும் பொழுதும் ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். இறங்குவது உற்சாகமாக இறங்கும், பட் அதிகரிப்பது என்பது ஒரு தேக்கத்தோடு தயக்கத்தோடு ஏறும். அதுதான் இந்த 200 டே மூவிங் ஆவரேஜஸ்ங்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ட்ரேடர்ஸும் கவனமா இருக்கணும். சார் இவ்வளவு இறங்கியுமே நீங்க பேர் மார்க்கெட்னு சொல்லல,
அப்ப எதை டச் பண்ணா பேர் மார்க்கெட்னு நீங்க சொல்லுவீங்க? இல்ல, பேர் மார்க்கெட்டுங்கிறது இதுதான் நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேல, அதாவது இப்ப PE எடுத்துக்கிட்டீங்கன்னா 20க்கு கீழே போயிடுச்சுன்னு வச்சுங்க. இப்ப இன்னும் PE வந்து 22 ஒட்டி இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோன்னு சொல்றோம் இல்லையா, நிப்டியினுடைய PE, சென்செக்ஸ்னுடைய PE வந்து இன்னும் 22க்கு அருகாமையில் இருக்கிறது. இது 20க்கு கீழே போனுச்சுன்னா ஒரு மாதிரி பேர் மார்க்கெட். அப்படி பேர் மார்க்கெட் சொல்லும் பொழுது எல்லாம் நெகட்டிவா பாக்குறாங்க. இந்தியா மாதிரி நாடுகள்ல பேர் மார்க்கெட்டுங்கிறது வந்து முதலீட்டாளரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான வாய்ப்புகளை வழங்கக்கூடியது, நல்ல தரமான முன்னணி பங்குகள்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடியது. அப்படிதான் நான் பாக்குறேன். So அது வந்து நம்ம பாசிட்டிவா தான் பார்க்கணும். though it is reflecting on the economy, it is reflecting on the company's performance அப்படின்னு நம்ம எடுத்துட்டா கூட, அதை தாண்டி அது வந்து ஷார்ட் டேர்ம்ல தான், பட் லாங் டேர்ம்ல நல்லா இருக்கக்கூடிய ஒரு எக்கானமி, கண்ட்ரி அப்படிங்கிற கார்பரேட்ஸ்னு பார்க்கும் பொழுது நம்ம அதுல வந்து முதலீடு செய்வதற்கான வாய்ப்பை அந்த பேர் மார்க்கெட்டுங்கிறது கொடுக்கும். புல் மார்க்கெட்டுங்கிறது எப்போதும் வந்து ஒரு ட்ரேடர்ஸுக்கு, ஒரு நல்ல ட்ரேடர்ஸுக்கு ரெண்டு மார்க்கெட்லயும் வாய்ப்பு இருந்தால் கூட புல் மார்க்கெட்ல அதிகமா பயன்படுத்திக்குவாங்க. வாய்ப்புன்னு சொல்ல மாட்டேன், அதிகமா பயன்படுத்திக்குவாங்க. ஓகே, இது முதலீடு செய்யறதுக்கு சரியான காலம்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, அது துவங்கிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நிஃப்டி 50ல ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் கிட்டத்தட்ட ஒரு 4% இறங்கி இருக்கு. அதே மாதிரி மகேந்திரா அண்ட் மகேந்திரா, ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல் ஒரு 3%. இதெல்லாம் என்ன சார் காரணம்? இல்ல, பெரும்பாலும் இது வந்து நம்ம இந்த இரண்டாம் காலாண்டு முடிவுகள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிறது உண்மை. பார்ஷியலி வந்து சந்தையினுடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது. அதனால அதை ஹை டிஸ்கவுண்ட் கொடுத்து விலையை அதிகரிச்சு வச்சிருந்தாங்க செயற்கையாக. இப்ப அந்த ரியாலிட்டி ஸ்ட்ரைக் ஆன உடனே இப்ப அந்த நியாயமான விலையை ஒட்டி அந்த பங்குகள் வர ஆரம்பிக்குது. நான் நேற்று சொன்ன மாதிரி அது நியாயமான விலையில எப்போது வந்து நிக்காது, அதை விட மிக குறைவாக வந்து நிற்கும். அப்பொழுதுதான் நமக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அது வந்து இப்ப துவங்கி இருக்கிறதான் நான் பாக்குறேன். அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்ப துவங்கி இருக்கு, அதுதான் நான் பாக்குறேன். Q2 ரிசல்ட் வேற ஏதாவது வந்திருக்குங்களா? Q2 ரிசல்ட்ஸ் இன்னும் சில நிறுவனங்கள் இன்னும் வந்துட்டு தான் இருக்கு. CESC அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்துடைய முடிவுகள் வந்திருக்கு. அது வந்து எதிர்பார்த்த அளவு இல்லைங்கிறதுனால அந்த பங்கினுடைய விலை வந்து ஒரு 4% இறக்கத்துல இருந்தது. அதே மாதிரி ராம்கோ சிமெண்ட், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய பொதுவாக அந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகள் ஓரளவு நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த நிறுவனத்துடைய பங்குகள் வந்து காலாண்டு முடிவுகள் வெளியாகிறதுக்கு முன்னால நேற்றே பார்த்தோம்னா வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை சந்தித்தது. 880 ரூபாயில இருந்து ஒரு 40-50 ரூபாய் அதிகரித்து 925 ரூபாய் வரைக்கும் போனுச்சு. பட் இன்னைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா வந்து அது வந்து ஒரு டிக்ளைன் ஆயிருக்கு, விலை இறங்கி இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதுக்கு மெயினான காரணம் என்ன சொல்றாங்கன்னா வந்து சிமெண்ட் பர் பேக், அந்த சிமெண்டினுடைய விலை குறைய ஆரம்பிச்சிருக்கு. அது இந்த சீசன்ல பொதுவாகவே அப்படித்தான் இருக்கும். பட் ஆனால் இந்த மழை காரணமாக கன்ஸ்ட்ரக்ஷன் இதுல எல்லாம் ஒரு தேக்க நிலை வரும். எப்போதுமே 2ஆம் காலாண்டும் 3ஆம் காலாண்டும் கொஞ்சம் ஒரு தேக்க நிலையில தான் இருக்கும். ஆனால் எனக்கு நேற்று அதிகரித்ததுதான் ஆச்சரியமா இருந்ததே தவிர, இன்னைக்கு இறங்கினது வந்து நேற்றைய முடிவை ஒட்டி வந்திருக்கே தவிர, இன்னைக்கும் கூட சந்தை இவ்வளவு இறங்கிய பிறகு இந்த பங்கினுடைய விலை அவ்வளவு இறங்கல, சாலிடா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி கல்யாண் ஜுவல்லர்ஸ், இந்த இவங்களுடைய 2ஆம் காலாண்டு முடிவுகள் வந்தது. ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, 3.3% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ கூடியிருக்கு, ஆனா ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அதனால ஆனா அந்த பங்கினுடைய விலை அதனால பெரிய மாற்றங்கள் இல்லை. பட்டேல் இன்ஜினியரிங், இதுவுமே வந்து காலாண்டு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. அந்த முடிவுகள் ஓரளவு சந்தையினுடைய எதிர்பார்ப்பை ஒட்டி இருக்கிறதுனால ஒரு 5 அல்லது 6% விலை ஏற்றத்தை சந்தித்தது. மேலும் சில பெரும்பாலான முடிவுகள் வந்துருச்சு, ஓரிரு முடிவுகள் இன்னும் வர இருக்கு. மார்க்கெட் இந்த சரிவுல ஸ்விக்கி IPO லிஸ்ட் ஆயிருக்கு. ஆமா, எப்படி சார் லிஸ்ட் ஆச்சு? நல்லா பெர்ஃபார்ம் ஆயிருக்கா? ரொம்ப ஆச்சரியகரமான விஷயம். ஏன்னா ஸ்விக்கி IPO முதல் 2 நாட்கள் வந்து அது வெளியீட்டின் போது சென்ற வாரம் வந்து சப்ஸ்கிரைப் ஆகுமா இல்லையா முழுமையாக அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, அச்சம் இருந்தது. ஆனால் 3வது நாள் ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு மெனி டைம்ஸ். பட் அதனால வந்து லிஸ்ட் ஆகும் பொழுது கூட பெரிய அளவுல பிரீமியம் வராது அப்படின்னு நினைச்சாங்க. அந்த வெளியிடப்பட்ட விலையை ஒட்டி தான் லிஸ்ட் ஆகும்னு. பட் ஆனால் ஒரு 412 ரூபாய்க்கு மேல ஒரு 5-6% பிரீமியத்துல தான் லிஸ்ட் ஆனிச்சு. அது மட்டுமல்ல, இவ்வளவு வீக்கான மார்க்கெட், நிப்டி ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேல இறங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கூட ஸ்விக்கி பங்கு வந்து இன்னைக்கு 456 ரூபாய் அப்படின்னு சொல்லி பங்கு வெளியிட்ட விலையை விட கிட்டத்தட்ட 66 ரூபாய் அதிகரிச்சு இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. சோ இது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இந்த விலையேற்றத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இன்னும் பிடிபடவில்லை. ஏன்னா இவங்க வந்து கம்பல்சரிலி கன்வெர்டபிள் பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் நிறைய இஷ்யூ பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டுக்கு வெளியே. பங்கு வெளியீடு வருவதற்கு முன்பு, ஒரு மாதம் முன்பு கூட வந்து அந்த பங்கு வணிகம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த கம்பல்சரிலி கன்வெர்டபிள் பிரெஃபரன்ஸ் ஷேர்னு சொல்லிட்டு CCPS சொல்லுவாங்க, அது வந்து வணிகம் நடந்துகிட்டு இருந்தது. இப்ப அதெல்லாம் கன்வெர்ட் ஆகி பங்குகளாக வரும்போது இந்த ஆங்கர் இவங்களுக்கு எல்லாம் உள்ள லாக்இன் பீரியட் முடியும். ஒரு 2 மாசத்துல இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டம் இருக்கு. முடிந்த பிறகு அவங்க பங்கு விற்கிறதுக்கு வருவாங்க. அப்ப இந்த விலை வந்து தொடர்ந்து மெயின்டைன் ஆனா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அப்பொழுது இந்த இப்ப வாங்காத அடி அப்பொழுது வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கமாடிட்டியை பொறுத்தவரை நீங்க எப்படிங்க சார் இருந்தது?
கமாடிட்டி மார்க்கெட் பெரும்பாலும் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லாத ஒரு லெவல்ல தான் இருந்தது. தங்கம் மற்றும் வெள்ளி வந்து ஒரு சர்வதேச சந்தையில வந்து இந்த கிரிப்டோ ரேலி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே வந்து ஒரு சைட்வேஸ் அல்லது டவுன்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. குரூடுமே அதே தான் பார்த்தோம். இன்னைக்கு $68 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. இங்க 5800 ரூபாய் ஒரு பேரல் ஒன்று இருக்கு. 6000 ரூபாய் கீழே தான் இருக்கு. வெள்ளியினுடைய விலையும் பாத்தீங்கன்னா வந்து MCXல வந்து 90,000 ஒட்டி இருக்கு. தங்கத்தினுடைய விலை 75,000 ஒட்டி இருக்கு. சின்ன ஒரு ஏற்றம் உள்ளூர்ல, ஏன்னா டாலர் மதிப்பு உயர்ந்து இருக்கிறதுனால அதை ஒட்டி தங்கத்தினுடைய விலை, வெள்ளியினுடைய விலை வந்து MCXல ஒரு சின்ன ஏற்றத்துல இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு தங்கம் வெள்ளியினுடைய விலை ஏற்றத்தை காரணமா சொல்ல முடியாது. ரூபாயினுடைய மதிப்பு குறைந்தது அல்லது டாலருடைய மதிப்பு உயர்ந்தது தான் காரணமா சொல்லலாம். ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டு இருக்கு, வரலாறு காணாத அளவுல சரியுது அப்படிங்கிறாங்க. ஆமா, இன்னும் சரியுமா சார்? இது முழுவதுமாக ரூபாயினுடைய மதிப்பு குறைந்ததா நம்ம எடுத்துக்க முடியாது. ரூபாயினுடைய மதிப்பு குறைகிறதுங்கிறத மறுப்பதற்கு இல்லை, அது ஒரு அளவு தான். பட் பெரும்பாலும் டாலருடைய மதிப்பு சர்வதேச சந்தையில உயர்ந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. நம்ம பேசணும், போன வாரம் வந்து ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி 103.75 இருந்த அமெரிக்க டாலர், ட்ரம்ப் வந்த பிறகு 104.75 அப்படின்னு இருந்தது. US டாலர் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய 6 கரன்சி, பெரிய கரன்சிக்கு நிகரான அதனுடைய மதிப்பு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த 104.7 இருந்து இப்ப இந்த வாரம் 106க்கு வந்திருக்கு. இப்ப சோ டாலருடைய மதிப்பு தொடர்ந்து உயர்ந்துகிட்டு இருக்கதை நம்ம வந்து சர்வதேச சந்தையில பார்க்க முடிகிறது. அதே சமயத்துல ரூபாயினுடைய மதிப்பு கொஞ்சம் குறைகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பட் பெரும்பாலும் டாலருடைய மதிப்பு, ஏன்னா எல்லா கரன்சியும், ஆசிய கரன்சிகள் பல கரன்சியினுடைய மதிப்பு இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. ஒப்பீட்டு அடிப்படையில் பார்க்கும் பொழுது ரூபாயினுடைய குறைவுங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அது காரணம் வந்து நம்ம இங்க இருந்து இந்த FIS வித்து பணத்தை எடுத்துட்டு போறதுதான். பட் ட்ரெண்ட் தொடருமானா தொடருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. டாலர் மேலும் ஸ்ட்ரெங்தன் ஆகிறதுக்கும் ரூபாய் கொஞ்சம் ஸ்லைட்டா வீக்கன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ட்ரெண்ட் தொடரும். அந்த ட்ரெண்ட் தொடர்ந்துட்டே இருந்தா அது பங்குச்சந்தையில ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா சார்? நமக்கு 2 விதமான பாதிப்பை ஏற்படுத்தும். பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள், ஏற்றுமதியை சார்ந்து இருக்கக்கூடிய பங்குகள், அவங்களுக்கெல்லாம், அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் லாபம் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்கோர்ஸ் பையர் வந்து பிரைஸ் அட்ஜஸ்ட் பண்ற சாமர்த்தியமான பையர்ஸ் எல்லாம் இப்ப இருக்காங்க. டாலர் உனக்கு அதிகரிச்சிச்சு அதனால விலையை குறைக்கிறேன்னு. பட் அது இல்லாத பட்சத்துல இருக்கு. பட் மற்ற பங்குகள், அதாவது கச்சா எண்ணெய் இறக்குமதி சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பெரும்பாலும் அதிகம் இந்தியாவில். அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு விலை அதிகம். நம்ம ஒரு நாட்களுக்கு முன்பு பேசின மாதிரி அது வந்து இறக்குமதி செய்யப்பட்ட பணவீக்கம்னு சொல்லுவோம். அதாவது இங்க இருக்கக்கூடிய பணவீக்கம்ங்கிறது வேற, அங்க வந்து அதிக டாலருடைய மதிப்பு உயர்கிறது. அதனால அதிக டாலர் கொடுத்து ஒரு குரூட வாங்க வேண்டியிருக்கு. இதுக்கடையில குரூடோட பிரைஸ் ஏறுனுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம அதிர்ஷ்டம், குரூடோட பிரைஸ் ஏறல, தங்கத்தினுடைய பிரைஸ் பெருசா இப்ப ஏறினது கொஞ்சம் கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இல்லைன்னா நம்ம அதிக டாலர் கொடுத்து அதிக விலை கொடுத்து குரூடையும் வாங்க வேண்டி வரும் பொழுது இறக்குமதி செய்யப்பட்ட பணவீக்கம்னு சொல்லுவோம். அது சர்வதேச பணவீக்கம் இங்கேயும் உள்ள வரும். அது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். பணவீக்கத்தை பத்தி சொல்றப்ப சார், இந்தியாவில் இந்த ஃபுட் இன்ஃபிளேஷன்ங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. செப்டம்பர், அக்டோபர்ன்றப்ப நவம்பர் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு சொல்றாங்க. இதுக்கு கடந்த காலங்களில் ஃபுட் இன்ஃபிளேஷன்ங்கிறது இந்தியாவில் இந்த மாதிரி பாதிப்பை எப்ப ஏற்படுத்தி இருக்கு? இது ஃபுட் இன்ஃபிளேஷனால பங்குச்சந்தையில ஏதாவது மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கா? இந்த ஃபுட் இன்ஃபிளேஷன் மட்டும் இல்ல, பொதுவாக இன்ஃபிளேஷனே வந்து தொடர்ந்து நீண்ட கால அடிப்படையில வந்து பல மாதங்களுக்கு தொடர்ந்து அதிகமா இருக்கும் பட்சத்துல அது வந்து பங்குச்சந்தையில நிச்சயமா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா பங்குச்சந்தைங்கிறது வந்து ஒரு கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து. கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது அவங்களுடைய ரா மெட்டீரியல் காஸ்ட், உற்பத்தி செலவு, அதை பொறுத்து. உற்பத்தி செலவு அதிகரிக்கும் பொழுது அதை வந்து வாடிக்கையாளர்களுக்கு பாஸ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த காஸ்ட் அவங்க பேர் பண்ணும் பொழுது அவங்களுடைய லாபம் குறையும் அல்லது நஷ்டம் வரலாம். சோ இது பாதிக்கும். இது ஒரு பக்கம். பட் ஃபுட் இன்ஃபிளேஷனை மட்டும் எடுத்துட்டு பார்த்தோம்னா 1990களின் துவக்கத்துல, பிறகு 90களின் கடைசியில 98, 99ல, 2010, 11 இந்த 3-4 கால, எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 ஆண்டுகள்ல இந்த 3 காலகட்டங்கள்ல வந்து உணவுப் பொருள் மீதான பணவீக்கம் கடுமையாக 2 டிஜிட்ல இருந்திருக்கிறத பார்த்திருக்கேன். 17% எல்லாம் இருந்திருக்கு. அதே மாதிரி 11% இருந்திருக்கு. 1991 நான் சொல்றேன் 17%ங்கிறது வந்து ஃபுட் இன்ஃபிளேஷன் இல்லை, இன்ஃபிளேஷனே வந்து அந்த அளவுக்கு வந்த காலகட்டம்லாம் இருந்திருக்கு. அதனாலதான் வட்டி விகிதம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பேங்க்ல வந்து கடன் வந்து 28%, 24% எல்லாம் கொடுத்திருக்காங்க. பேங்க் இன்ட்ரெஸ்டே 10%க்கு மேல 12%, 13% கொடுத்ததெல்லாம் இருந்திருக்கு 90களின் துவக்கத்துல. சோ அது பார்த்திருக்கோம். 2010, 11லையும் வந்து பணவீக்கம் வந்து கடுமையான இருந்ததை நம்ம பார்த்திருக்கோம். அது வந்து ஒரு தற்காலிகமாக இந்த ஓரிரு மாதங்கள் இருக்கும் பொழுது ப்ராப்ளம் இல்லை. அதை தாண்டி அது தொடரும் பொழுது அது வந்து வாங்கும் சக்தியை குறைக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன். பிளாக் ராக்கினுடைய ஒரு ஃபவுண்டர், ஒரு ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ், அவர் சொல்றாரு, இப்ப இந்த அமெரிக்க எலெக்ஷன்ல கமலா ஹாரிஸ், பைடன் அந்த டெமோக்ராட்ஸ் தோத்து போனதுக்கான காரணம் அவர் சொல்றது என்ன, முக்கியமா ஒரு காரணம் என்ன சொல்றாருன்னா, 4 ஆண்டுகள் நீங்க பதவியில இருந்துட்டு மக்கள்கிட்ட போய் நீங்க வந்து 4 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் பதவிக்கு வருவதற்கு முன்பு இருந்த வாழ்க்கை தரத்தை விட உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அமெரிக்காவை பொறுத்தவரை. ஏன்னா
அவ்வளவு 40 ஆண்டு கால உச்ச பணவீக்கத்துல இருந்திருக்கு. சோ அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வேலை வாய்ப்பு இல்லைங்கிறது அந்த வேலை இல்லாத அந்த குடும்பத்தை மட்டும் பாதிக்கும், பணவீக்கம்ங்கிறது ஒட்டுமொத்த நாட்டு எல்லா மக்களையும் பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. சோ அந்த பணவீக்கத்தினுடைய தாக்கம்ங்கிறது கடுமையாக இருக்கும், தொடர்ந்து ஒரு அதிகமா இருக்கும் பட்சத்துல. பணவீக்கம் எப்போதும் கெட்டதும் கிடையாது. ஏன்னா பணவீக்கமே இல்லாமல் ரொம்ப குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதுவும் ப்ராப்ளம். இப்ப நீங்க வாங்கி போட்ட இடம் பூரா 10 வருஷத்துக்கு விலை ஏறல, தங்கம் வாங்கி வச்சிருக்கீங்க விலையே ஏறலைன்னா அப்ப என்ன, சொத்துனுடைய மதிப்பு ஏறலைன்னா அதுவும் ப்ராப்ளம் தான். அது கட்டுக்குள் இருக்கணும், அது ஒரு கண்ட்ரோல்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். சிறப்புங்க சார். இன்ஃப்ளேஷன் பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க. ஷேர் மார்க்கெட்ல ஆரம்பிச்சு கமாடிட்டி, கரன்சி, ஸ்விக்கி ஐபிஓ, Q2 ரிசல்ட் அதை பத்தி சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நம்ம நேர்கிட்ட கருத்தெல்லாம் கேட்டிருந்தோம், ஷோ எப்படி இருக்குன்னு நிறைய பேர் நல்லா பாசிட்டிவ் கமெண்ட் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய கேள்விகளும் கேட்டிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். நிச்சயம் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.